ஒரு ஹெல்த்தியான சமையல் செஞ்சுருக்கேன். லெமன் சாதம், தயிர் சாதம், சுண்டக்காய் வத்தல், தேங்காய் துவையல். வியூவர்ஸ், இன்றைக்கி நான் தேங்காய் சட்னி செய்ய போகிறேன். அது எப்படி செய்யுதுன்னு பாருங்கள். ஜாரில் இது தேங்காயெல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி போட்டுக்கலாம். தேங்காய் அரைக்கிறதுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு வறுத்து அரைச்சிக்கணுங்க. வரமிளகாய், பூண்டு, புளி இது இருந்தால் போதும். இப்போ நான் கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு இதில் போட போகிறேன். ஒரு சொட்டு எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். இதுலேயே ஒரு 3 பல் பூண்டு போட்டுக்கலாம். இதுலேயே ஒரு 3 மிளகா போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இது ஜார்க்குள்ளே போட்டுக்கலாம் வறுத்ததெல்லாம். இப்போ பாருங்கள், கொஞ்சோண்டு புளி தான் நான் போட போகிறேன், நிறைய போடக்கூடாது. இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், சட்னி இது துவையல் தான் சொல்லணும். நம்ம சாப்பாட்டுக்கு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு துவையல்னு தான் சொல்லுவாங்க. இதுக்கு தாளிப்பு தேவையில்லை. இப்போ நான் எலுமிச்சை சாதம் தாளிக்க போகிறேன். பாருங்கள், ஒரு எலுமிச்சை பழம் ஏற்கனவே பிழிஞ்சு வச்சுருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பத்தாது, இதையும் சேர்த்து நான் பிழிஞ்சு வச்சுருக்கிறேன். அதுக்கு பாருங்கள், வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, வரமிளகாய். பாருங்கள், வானலி காஞ்சிடுச்சு. இப்போ நான் கடுகு போட்டாச்சு. கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பும் நான் சேர்த்துட்டு போகிறேன். இதில் இப்போ நம்ம இஞ்சி சேர்த்துக்கலாம். பொடி பொடியாக நறுக்கினது. அப்படியே வரமிளகாவும் சேர்த்துக்கலாம். நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. ஸோ இதை நான் இதையும் சேர்த்திக்க போகிறேன். வேர்க்கடலை முதலே போட்டால் தீஞ்சிடும், அதனால் நம்ம இப்போ கடைசியாக போடலாம். வேர்க்கடலை ஆல்ரெடி ஆயில் வறுத்தது தான், அதனால் கடைசியாக நம்ம வறுத்தா போதும். இப்போ நம்ம பெருங்காயத்தூள் கண்டிப்பாக போடணும். இப்போ நம்ம லெமன் தண்ணியை நான் சேர்த்துக்கிறேன். இதிலே நம்ம மஞ்சள் சேர்த்துக்கலாம். சாதத்தில் கூட சேர்த்துக்கிறாங்க, அப்படியே சேர்த்துக்கலாம், இதுலேயும் சேர்த்திக்கலாம். இப்போ நான் தேவையான உப்பு போட போகிறேன். பாருங்கள், உப்பு போட்டாச்சு. அவ்வளோதாங்க, இதை இறக்கி வச்சிடலாம். பாருங்கள், இறக்கி வச்சோடனே நான் கொத்தமல்லி தழை இப்போ சேர்த்துறேன். வேறு தயிர் இருக்குது. இப்போ நான் தயிர் தாளிச்சிக்கலான்ட்டு இருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு, நம்ம கடுகு போட்டுக்கலாம். அதோடு சேர்த்து உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்து போட்டாச்சு. அதோட சும்மா 2-3 பீஸு இப்போ நம்ம பச்சை மிளகாய் போட்டாச்சு. இஞ்சி 2-3 பீஸ் போட்டாச்சு. கருவேப்பிலையும் போட்டாச்சு.
நம்ம இதை தயிரில் சேர்த்திக்கலாம். ஆல்ரெடி நான் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு எடுத்து இதில் கலந்துட்டேன். ஏன்னா கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நம்ம போட்ட பிறகு பச்சை மிளகா போட்டிருக்கோம். அதனால் பச்சை மிளகா லேட் ஆகும் வதக்கிறதுக்கு. அதனால நான் முதல்ல எடுத்துட்டேன். பாருங்க, கொத்தமல்லி தழையும் போட்டுக்கலாம். இதுக்கு பெருங்காயத்தூள். இப்போ சாதம் கலந்துக்கலாம். லெமன் சாதம் கிரேவியில், ஜூஸில். இப்போ தயிர் கலந்துக்கலாம் சாதத்தில். பாருங்கள், சுண்டைக்காய் வந்து நான் எண்ணெயில் ஃப்ரை பண்ணிட்டேன். வீவர்ஸ், லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், லெமன் சாதம், தயிர் சாதம், சுண்டைக்காய் வத்தல், தேங்காய் துவையல். வாங்க சாப்பிட்லாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.